ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கிங் vlog தான். இந்த வீடியோவில் நான் வெஜிடபிள் ரைஸ் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் ரெகுலராக எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவோம். சாதமுமே ரைஸ் குக்கரில் தான் வைப்போம். கரண்ட் இல்லாத சமயத்தில் ஆர்டினரி குக்கரில் வச்சுருவோம். இன்றைக்கி அதை தான் காமிக்க போகிறோம் உங்களுக்கு. வெஜிடபிள் ரைஸ் நல்லா உதிராக டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதில் இந்த மசாலா ஐட்டமான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசி பூ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஃப்ரை பண்ணிட்டேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. வெங்காயம் வதங்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கணும். 2 தக்காளியும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு தேவையான காய்கறியெல்லாம் நம்ம பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இருந்த காய்கறி கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர், குடமிளகாய் இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி எல்லாமே வந்து நம்ம நல்லா வேக வச்சு தான் போடணும்னு இல்லை, லைட்டாக ஒரு பரட்டினா போதும். ஏன்னா எல்லாம் ஒன்று சேரணும், அதுக்காக தான். அடுத்தது நான் எங்கள் வீட்டில் இருந்த சாம்பார் பொடியை ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்தது கரம் மசாலா பவுடர் அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சில பேர் கரம் மசாலா நம்ம ஆரம்பத்தில் அந்த தாளிக்கிறோம் இல்லையா, நெய்யில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாமே அரைச்சி கூட இதில் சேர்ப்பாங்க. அது இன்னும் மசாலா வாசனையோடு இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த அளவுக்கு மசாலா போட வேண்டாம், மசாலா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும்னு ஜஸ்ட்டு தாளித்ததோடு போதும், கரம் மசாலா பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிரையும் அந்த காய்கறியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அலசிட்டு அந்த ஊற வச்சுருந்தா பாஸ்மதி அரிசியும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டு, ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம வெஜிடபிள் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்தால் புதினாவையும் கொத்தமல்லியும் நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டாக கட் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது எல்லாமே நான் அடுப்பில் வச்சு தான் சிம்மில் வச்சு தான் பண்ணிவிட்டு இது எதுவுமே வந்து வேகலை, ஜஸ்ட்டு ஒரு வதக்கு தான் வதக்கியிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போது அந்த வாணலியிலேருந்து இந்த ரைஸ் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை வந்து எதுக்கு வாணலியிலேருந்து வதக்கி எடுத்து இதில் போடணும்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து ரைஸ் குக்கரில் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வதக்கிட்டு இதில் போட்டுட்டோன்னா இது நல்லா நமக்கு சாதம் உதிராக வந்துடும். அதை பார்த்துட்டே இருக்க வேண்டாம், கலரிட்டே இருக்க வேண்டாம். நம்ம வந்து தண்ணி ஊற்றி அதில் வச்சுட்டோன்னா அது கரெக்டாக சாதம் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த வார்ம் மோடில் வந்துடும். வந்தோடனே சரியாக இருக்கும், சாதம் அடிப்பிடிக்காமல் நல்லா வந்துடும். நான் 2 டம்ளர் அரிசிக்கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வாட்டருங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கிட்டோன்னா நான் வந்து ஒரு 5 டம்ளர் வரும். நான் காய்கறிக்கெலாம் சேர்த்து ஒரு 5.5 டம்ளர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் காய்கறி இல்லாமல் வேகணுங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், ஒரு ½ அன் ஹவர் கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் ஆகும் கண்டிப்பாக இது வேகிறதுக்கு. ஏன்னா அளவு கூட தான் வச்சுருக்கேன் இல்லையா. அந்த ½ அன் ஹவரில் இந்த மாதிரி சாதம் நல்லா உதிராக வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் எடுத்து காமிக்கிறேன். அதில் வச்சே நான் கலரில் பார்த்திங்கன்னா நல்லா சாதம் பொலன்னு இருக்குது. அந்த காய்கறியெல்லாம் மேலே தங்கிடும். அதை நம்ம வந்து ஒரு கலரி விட்டுக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ரைஸ்க்கு சைட் டிஷ் அன்றைக்கி குக்கும்பர் ரைத்தா தான் பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கும், வெயிலுக்கும் நல்லது இல்லையா வெள்ளரிக்காய். அதனால் குக்கும்பரை நல்லா தோல் சீவிட்டு நல்லா சீவி தயிர் ஊற்றி கடுகு, பச்சை மிளகாய், பெருங்காயெல்லாம் தாளித்து அன்றைக்கி குக்கும்பர் ரைத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச முறையில் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருந்த வெஜிடபிள் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.